ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். யமுனா வந்து நேற்றுக்கு தான் அவங்களோட நியூ என்ட்ரி, அதாவது எபிசோட் ஷூட்டிங் வந்து போச்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வரமாட்டாங்கன்னு கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி அவங்களோட என்ட்ரி இல்லை, பழைய யமுனாவை தான் காமிச்சாங்க. எப்பயும் போல் யமுனா வந்து எதுக்கு நீங்கள் காவேரி கிட்டே சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ விவரம்பா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம நிவின் காதில் பஞ்சு வச்சுக்கிட்டு அவள் பேசுகிறதுக்கு எல்லாம் சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்தார். நின்றுட்டு அவங்க அப்படி போன உடனே பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாரு. உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு சலிச்சு போய் யமுனா இந்த பக்கம் போன உடனே டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு அதுக்கும் கோவம் வருது யமுனாவுக்கு. யமுனாவை பார்க்கவும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது அவங்களோட சூழ்நிலை சுச்சுவேஷன். ஏன்னா முன்னாடி காதலர்களாக இருந்தவங்க இப்போ தங்கிட்ட மறைச்சிக்கிட்டு பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு இது என்ன சொல்கிறது, தப்பான ஒரு புரிதல் அப்படிங்கிறது. அக்கா மேலே புருஷன் மேலே நம்பிக்கையையும் தாண்டி ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த பயத்தோட வெளிப்பாடு பர்ஸ்ட் அவுட் ஆகிறது தான் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் விஜய் காவேரி. விஜய் வந்து தூங்கி எழுந்துக்கிறாரு, காவேரி இல்லைன்னு தேடுறாரு. எங்கே போனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக காவேரி வேப்பிலையை பறிச்சுட்டு வராங்க. எங்கடி போனேன் அப்படின்னு கேட்கவும், இதை பறிக்க தாங்க போனேன் அப்படின்னு காவேரி அதை சொல்லிட்டு நொண்டி நொண்டி நடக்கவும் விஜய்க்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே காப்பி கேட்டு என்னை பார்த்து எல்லாம் செய்கிற, அம்மா போட்டால் எல்லாருக்கும் இதை தான் செய்வாங்க, நீங்கள் காப்பி கேட்டுன்னு உடனே சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி காவேரி முந்திக்கிட்டாங்க. ரொம்ப விவரம் தான், நான் பேசுகிறதுக்கு முன்னாடி நீ ஏன் பேசிடுற என் வாயை அடக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் கால் நொண்டி நடக்கவும், என்னடி பண்ணி வச்சுருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும், மரத்து மேலே ஏறினேன், கீழே இருக்கிறத இலையெல்லாம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் மரத்து மேலே ஏறி பறித்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறது. ஐயையோ என்னம்மா நீ இப்படி வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்க, இப்போ கன்சீவாக இருக்குது அது கூடமா உனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் காவேரி அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா ஞாபகத்துக்காக மேலே ஏறினேன்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு ஃபேவரட்டான ஒரு டைலாக், ஏன் அப்பாவை பற்றி யோசிச்சு அப்பாவுக்கு பொண்ணாக இருந்தனே கண்டி ஏன் வயிற்றில் இருக்கிற பொண்ணுக்கு அம்மாவாக யோசிக்க மறந்துட்டேன், சாரிங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னது சூப்பராக இருந்துச்சு. விஜயோட அந்த திட்டெல்லாம் இன்னும் சூப்பர். ஊரில் இருக்கிற ஞாபகத்திலேயே அந்த வழுக்கு மரம் ஏறுறது அதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காத, இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பொறுப்பாக நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஃபோனில் காவேரியோட அந்த ஸ்டேட்டஸ் அப்புறம் வால்பேப்பர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பாவோட பர்த்டே அப்படின்னு கண்டுபிடிச்சி கேக் வர வச்சது. அது ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து காவேரியை வந்து ஃபீல் பண்ண வச்சுது. என் அப்பாவோட ஞாபகத்தினால தான் அவருக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு காவேரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதுலேயும் அவங்க அப்பாவை பற்றி காவேரி பேசினது உண்மையாக அவங்க அப்பாவோட பாட்டு கொஞ்சம் தான் அப்படின்னாலும், காவேரி அவங்க அப்பாவை பற்றி பேசி பேசி பேசியே இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட மனசுலையும் ரொம்பவே சூப்பராக அந்த சந்தானம் கேரக்டர் வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட வந்து பேசினது, அவங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு எல்லாமே புரியுது மாமா, புரியாமலாம் இல்லை அப்படின்ட்டு விஜய் வந்து அவங்க மாமனார்கிட்ட பேசினது, அவங்களோட சென்டிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பேக்ரவுண்ட் சாங் எல்லாம் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. விஜய் வந்து காவேரிக்காக யோசித்து பண்ணுற விஷயங்கள் அப்படின்ட்டு. விஜய் வந்து தனக்காக பண்ணுறாரு அப்படின்னும்போது 2 பேரும் கேக் கட் பண்ணி மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு தோளில் சாஞ்சு ரொம்பவே எமோஷ்னலாக ஆகுறாங்க நம்ம காவேரி. இன்னொரு பக்கம் காவேரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க காவேரி வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படையல் போடுறாங்க அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா ஞாபகம் வந்து எல்லாரும் அவங்க அப்பாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. கங்காவோட வயிற்றில் வந்து அப்பாவே வந்து மகனாக பிறப்பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா அப்பாவே வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. நல்லா தான் இருந்தது இன்றைக்கி எபிசோட், ஆவரேஜாக சூப்பராக இருந்துச்சு.